திமுக, அதிமுக கூட்டணி அப்படின்றது ரூமர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா சிபிஐ, சிபிஎம், பிசிக கட்சி தலைவர்கள் எல்லாருமே நாங்க டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டா ஒரு விஷயம் நடக்கும்போது அதை லெஃப்ட் பார்ட்டிஸ் தான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அத 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களும் அதை சொல்றாங்க. அதிமுக, திமுக கூட்டணி வைக்கிறது பிளான் பண்ணோம் அப்படின்னு. அது அவங்களே ஒரு வகையில எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்றதுதான். அந்த அளவுக்கு போக வேண்டிய களம் அப்படின்ற மாதிரி அரசியல் களம் அப்படி இருந்ததா? இது என்ன மாதிரி வகையில் நம்ம புரிஞ்சுக்கிறது? அதிமுக, திமுக கூட்டணி அப்படின்றது இருதுருவமா இருக்கிறாங்க, எப்பவுமே சேர மாட்டாங்க அப்படின்றத அவங்களே நாங்க சேர்றோம் அப்படின்றத எந்த வகையில பாக்குறது? இது ஒரு அரசியல் வியூகமா தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அரசியல்வாதிகளை கேட்டா. அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதை அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா அவருக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும். அதே மாதிரி பிஜேபிக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி இவங்க எல்லாம் ஏதோ பேசியிருக்காங்க. நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது யாரு சொன்ன மாதிரி நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இப்போ பேபி அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர், அவர் டெல்லியில பேசும்போது ஒன்று சொன்னாரு, இங்க சென்னையில நினைக்கிறேன், சென்னையில பேசும்போது வேற ஒன்று சொல்றாரு. விசிகா தலைவரும் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறமா வேற ஒரு பாயிண்ட சொல்றாரு. இப்போ இதுல யார் சொல்றதை எடுத்துக்கிறது, எப்போ சொன்னதை எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. பட் ஏதோ நடந்திருக்குன்றதுதான் உண்மை. இது ஆளாளுக்கு அவங்களுக்கு சாதகமா இல்ல அவங்களுக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி வேர்ஷனை வெளியில சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். உண்மை ஒண்ணுதான். பட் ஆனால் அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி சொல்லிக்கலாம் இல்லையா? அப்படிதான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். சார், இது என்னதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் பார்த்தாலும் ஐடியாலஜியை முன்னிறுத்துற கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜியா இந்த அளவுக்கு போறாங்க அப்படின்னா விஜய் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமா, இல்ல அவங்களுடைய இடம் போயிடக்கூடாது அப்படின்றதா? அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டுமே இருக்கு ஸ்வேதா. கண்டிப்பா விஜய் ஒரு புது சக்தி இல்ல. இதுவரையும் பைபோலார் பாலிடிக்ஸா இருந்துச்சு. இங்க ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் எமர்ஜ் ஆகி வர்றது கண்டிப்பா இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பேட் நியூஸ் தான். ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் தானே மாறி இங்க ஓட்டு போட போறாங்க. புதுசா விஜய்க்குன்னு சொல்லி வேற ஸ்டேட்ல இருந்து யாரும் இங்க வரல. ஆல்ரெடி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ ஓட்டு போட்டவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க. அப்போ விஜய் எப்படி தடுத்து நிறுத்தலாம்? தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கான நிறைய வேலைகள் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் ஃபெயில் ஆயிருச்சு. வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்க சில விளையாட்டுகளை விளையாடி பாக்குறாங்க. அது நடக்காம இருக்கு. விஜய் வரக்கூடாது, நம்மளுடைய இருப்பையும் தக்க வச்சுக்கணும். இதுக்காக தான். இப்போ அதிமுகவுடைய பிரச்சனையை எடுத்துக்கலாம். அது பிளவுபட்டு இருப்பதற்கான காரணம் என்ன? ஒரே காரணம் என்ன கேட்டீங்கன்னா, விசிகா தலைவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதுதான். விஜயினுடைய வெற்றி தமிழ்நாடு அரசியல் களத்தை மாத்தி இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயுடைய இந்த வெற்றின்றது இந்த தேர்தலுக்கான வெற்றி மட்டும் கிடையாது, அவர் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாரும் கணிக்கிறாங்க. ஏன்னா விஜய் மீது வெறுப்பு மக்கள் அவரை நிராகரிப்பதற்கு 10 வருஷமாவது ஆகலாம் அப்படின்ற அச்சம் கூட வச்சுக்கலாம்னு வைங்களேன். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இமீடியட்டா ஏதாவது ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அ குட் நம்பர்ஸ். அவங்க ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்சியும் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கல, வலிமையான கட்டமைப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியல. அதுவே அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர் தோல்விகள்ல இருக்காங்க. இதுவரையில் திமுகவிடம் தோத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம மீண்டு வந்துருவோன்ற நம்பிக்கையில இருந்தாங்க. கடைசி வாய்ப்பா இந்த தேர்தலை அவங்க பார்த்தாங்க. கட்சிக்குள்ள ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே. ஆனா இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்திப்பதுதான் ஓரளவுக்கு நல்ல டிசிஷனா இருக்கும். தேர்தல் நேரத்துல நம்ம கட்சியை மாத்தி இல்ல தலைமையை மாத்தி நம்ம தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னா அது நிச்சயமா டிசாஸ்டரா முடியும். ஓகே, இவ்வளவு நாள் இருந்துட்டோம், இந்த எலெக்ஷனையும் அவர் தலைமையில ஃபேஸ் பண்ணுவோம்னு ஃபேஸ் பண்ணாங்க. அப்பவே நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகல பெரிய விஷயங்கள் நடக்குங்கன்னு சொன்னாங்க. அது இந்த அளவுக்கு விஜய் ஆட்சிக்கு வருவாரு, தாவேகா ஆட்சிக்கு வரும், அதிமுக 3வது இடத்துக்கு போகும்லாம் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம எதிர்கட்சியா இருந்தா போதும், இந்த இடத்த சஸ்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் எதிர்பாராத இந்த தேர்தல் முடிவுகள் அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய பதவியை தக்க வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. வேலுமணி இல்ல சி.வி. சண்முகம், காமராஜ், டாக்டர் விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கு எல்லாம் அடுத்த 5 வருஷம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? எம்எல்ஏ ஆயிட்டோம், எதிர்கட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, எதிர்கட்சி கூட இல்லைன்னு சொல்லும் போது 5 இயர்ஸ்ல நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. 5 வருஷம் கழிச்சு கட்சி இதை விட மோசமான நிலைமைக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு அச்சத்தின் காரணமா தான் அவங்க இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியே விஜய் ஃபேக்டர் தான். விஜய் வரல அப்படின்னா ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும், இல்ல அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். ஏதோ நம்பர் 1 இருந்திருப்பாங்க, நம்பர் 2 இருந்திருப்பாங்க. அந்த நம்பர் 3 போனதுன்றது அவங்க எதிர்பார்க்காத ஒரு தேர்தல் முடிவு, அதிமுக இதுவரை சந்திக்காத ஒரு தேர்தல் முடிவு. அதனால அதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியல. அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்றாங்க.
அதுல ஒரு பார்ட்டு தான் டிவிகே கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிற டிசிஷன். இப்போ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்களா சார்? ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாத்தையுமே எதிர்பார்த்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 3வது இடம் அப்படின்றதுக்கு இப்போ அவங்க போடுற முயற்சியை தேர்தலுக்கு முன்னாடியே அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய இடத்த செக்யூர் பண்ணிருக்கலாமோன்னு. ஏன்னா எடப்பாடி அவருடைய தொகுதியில தான் தாவேகா வந்து நிக்கவே இல்லை. தாவேகாவினுடைய சின்னம் வந்து அங்க இல்லை. அப்படின்றப்போ அவர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓட்டு வந்து அவரால் தான் செக்யூர் பண்ண முடிஞ்சிச்சு. எப்பவுமே வந்து தாவேகாவை வந்து பெரிய கட்சி வருதுன்னு சொல்றதா இருக்கட்டும், அதிமுகவோட கூட்டத்துல தாவேகாவினுடைய கொடி பறந்ததா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து ஏதோ ஒரு மூவ் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது எல்லாமே எடப்பாடி அவர்கள் பக்காவா பிளான் பண்ணி இருந்திருக்கிறாரு. இப்போ போடுற அதிமுக திமுக கூட்டணி அப்படின்ற அந்த முயற்சியை தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்காதோ அப்படின்றதும் இருக்கு. ஆனா இப்போ விஜய் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அவரு இங்க ஆளும் தரப்பா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் போய் எல்லா இடத்துலயும் போய் வந்து சந்திக்கிறாரு. எடப்பாடி அவர்களை மட்டும் தான் இன்னும் சந்திக்கல, மற்றபடி எல்லாரையும் வந்து எனக்கு தெரிஞ்சு சந்திச்சுட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ திமுகவும் அதுக்கு வந்து உடன்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது. அப்ப நமக்கு எதிராக வந்து இன்னொரு 2 கட்சிகளும் வந்து கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றத இவர் எப்படி அதை அனலைஸ் பண்ணிருப்பாரு? ஒருவேளை நம்மளை பார்த்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் வராங்க அப்படின்னா அப்ப நம்ம ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படி யோசிப்பாரா, இல்ல இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அப்புறம் ஏன் அவர் போய் மீட் பண்ணாரு எல்லாரையும்? அப்ப உண்மையாவே நாகரிக அரசியலினுடைய ஒரு உதாரணமா விஜய் மாறிட்டு இருக்காரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் உழைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல சீமானுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய உழைப்பை போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் யோசிச்சது அவராக தான் நான் நினைக்கிறேன் சார். ஆனா இன்னும் வந்து அந்த முயற்சி இப்போ அந்த தந்திரமான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியறப்போ இந்த தந்திரத்தை வேற வகையில அப்ப பயன்படுத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா இதை விட ஒரு பெட்டரான பொசிஷன்ல இருந்திருப்பாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, எல்லாமே அவங்க முயற்சி பண்ணாங்க, உழைப்பும் இருந்துச்சு. தாவேகாவுக்கு இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, ஒரு கொடி எடுத்துட்டு யாரோ ஒரு தொண்டர் வந்த உடனே பாருங்க பிரம்மாண்ட கூட்டணி உருவாக போகுது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் சொன்னாரு. பட் அவங்களால பிரம்மாண்ட கட்சி பண்ண முடியல. அதுல வந்து அவங்க அந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் வலுவாகவே பண்ணாங்க, முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அந்த பிரச்சாரம் கூட இல்லைன்னா அதிமுக இத்தனை இடங்கள்ல ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க அவங்களுடைய ஆட்சி இல்ல, கட்சி பலவீனம் ஆயிடுச்சு, புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, இத்தனையும் தாண்டி 47 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறுதுன்னா 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒண்ணு அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, 2வது அந்த கட்சியினுடைய தலைமையில இருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள். அவர் வந்து பிஜேபியோட பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகல, பாமகவும் அவங்களுக்கான இடங்களை தான் கொடுத்தாரு. எந்த இடத்துலயுமே கூடுதலான இடங்களை தரல. சிலர் அதிகமான இடங்களை தந்தவங்களுக்கு கூட ஜெயிக்கவே முடியாத இடத்த கொடுத்து முடிச்சு விட்டார்ல. அந்த இடங்கள்ல எல்லாம் சாதுரியமா இருந்திருக்காரு, ராஜதந்திரத்தோட எல்லாம் இருந்திருக்காரு. நான் பிரச்சனையா பாக்குறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு ரிசல்ட். விஜய் மாதிரியான ஒரு ஃபோர்ஸ், ஆனா அத மட்டும் அவர் யூகிச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் சரி. ஏன்னா அவரோட தொகுதியில மட்டும் கரெக்டா உஷாரா இருந்திருக்காரு. நம்மளுக்கு வந்து எந்த வகையிலயும் நம்ம வந்து ஒரு vote percentல கூட கம்மியான விஷயத்துல ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் பாருங்க, அவரோட தொகுதியில 2000-3000 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு தானே இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எடப்பாடியோட ஓட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இது எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்மையான செல்வாக்கா, இல்ல தாவேகா ஒரு தொகுதியில நிக்காமல் போச்சு அப்படின்னா அங்க இவ்வளவு பெரிய ரிசல்ட் மாறி இருக்குமா? அதுதான், அது கண்டிப்பா இருக்குல்ல சார். அது கண்டிப்பா இருக்கும். விஜய் அலை வந்து கொளத்தூர்ல வீசும் பொழுது ஏன் சேலம்ல எடப்பாடியில வீசாது? அப்போ நிச்சயம் அங்கேயும் வீசிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க நிக்கல அப்படின்றது தானே. அவர் உஷாரா அதை வந்து சுதாரிச்சு முன்னாடியே பிளான் பண்ணி அந்த வேட்பாளரே இல்லாம சாதாரண ஆள் இல்ல. அது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா சார், ஸ்டாலின் அவர்களை சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து உண்மையாவே டேஞ்சரஸான ஒரு ஆளாதான் இருந்திருக்கிறாரு அப்படின்றது. ஆனா அவ்வளவு தூரம் வந்து யோசிச்சிருந்திருக்கிறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அதை முன்னாடியே வந்து கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட பெட்டரான இடத்துல இருந்திருக்கலாம். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னா நாங்க வந்து வேற மாதிரி அதை பிளே பண்ணிருப்போம் அப்படின்னு அதை சொல்ல வராங்களா, இல்ல இந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் பற்றிய அந்த ஒரு கருத்தை வந்து முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? எடப்பாடி அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பண்றாங்களா, இல்ல எதனால வந்து திருமாவளவன் அவர்களை பற்றிய ஒரு பேச்சு அப்படின்றது இந்த அரசியல் களத்துல ஒரு இம்பார்ட்டன்டா மாறி இருக்கு? இவங்க யாருக்கும் உண்மையிலேயே திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையவே கிடையாது. 2 சைடுமே நம்ம சொல்லலாம். அப்படி இருந்திருந்தா குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில அவர் இருந்தாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது நீண்ட நாள் கோரிக்கை. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கலாமே. குறைந்தபட்சம் அவங்க முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கும்போது இன்னொருத்தர வேட்பாளரா நிறுத்த போறது இல்லை. குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரா நாங்க அவரை அறிவிக்கிறோம், இல்ல விசிகா வந்து கேபினெட்ல இருக்கோம் அப்படின்னு அவங்களும் சொல்லலை.
அதிமுகவும் வந்து பலமுறை விசிகா எங்க பக்கம் வரணும்னுலாம் பேசியிருக்காங்க. அப்போ இங்க வந்தா நாங்க ஒரு துணை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு கூட பேசலையே. முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும்னு நான் கேட்கல. எடப்பாடி இருக்கும்போது அதை கேட்க முடியாது. கூட பேசினது இல்லையே, அமைச்சராக்குவோம்னு கூட பேசினது இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன வந்து அவ்வளவு பெரிய பாசம், அவ்வளவு சமூக நீதி பார்வை அதெல்லாம் வந்துருச்சான்னு கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு விஜய் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறாங்க, விஜய் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா சரி எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா கூட இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா பேசப்பட்டது. நம்ம யாரும் பார்க்கல. அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லும்போது யாரை முன்னிறுத்தினா எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு காமனான ஒரு லீடரா யார் இருப்பான்னு பார்த்தா ரைட், அப்போ நம்ம திருமாவளவனை நிக்க வைப்போம், அவரை வச்சு நம்ம இது பண்ணோம்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதை வந்து விஜயை கூட எதிர்த்து பேச முடியாது, அந்த மாதிரி இது மாறிடும்னு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க. யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் பண்ணியிருக்காங்களே தவிர இப்போ உண்மையிலே அக்கறை இருக்கு அப்படின்னா இது தேர்தலே வராமையாவோ போயிட போகுது. நம்ம சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போறோம், நாடாளுமன்ற எத்தனையோ தேர்தல்கள் வரப்போகுது. உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருந்தா ஏதாவது ஒரு கட்சியை அறிவிச்சு நாங்க வந்து விசிகா லீடர் திருமாவளவனை தான் எங்க வேட்பாளரா அறிவிக்கிறோம், நாங்க வந்து அவருக்காக ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லட்டுமே. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து அவர் ஆக்சுவலா திருமாவளவன் வந்து ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதின்னு நம்ம சொல்றோம்ல. அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இன்னும் அந்த அளவுக்குலாம் இன்னும் மாறல, என்னை முதல்வர் வேட்பாளராக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னா நான் நம்பல, அவங்க முயற்சி பண்ணாங்க, எனக்கு காதுக்கு வந்துச்சே தவிர நான் ஒன்னும் அதுக்கு ரெடியாலாம் இல்லைன்னு அவர் இந்த கலை ஏன் தாமதப்படுத்தினாரு. எல்லாரும் வந்து அதைதானே கேக்குறாங்க, எதனால அப்ப இவ்வளவு தாமதப்படுத்தணும், இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய முடிவு தான் எங்களோட முடிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் வந்து டைம் கேக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த டிஸ்கஷன் என்ன போச்சு, ஒருவேளை அதிமுக திமுக நடுவுல இந்த ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறதுனால அதனால கால தாமதப்படுத்தினாரா, அல்லது இங்க வந்து வேற எதுவும் டெபுட்டி சிஎம் அந்த மாதிரியான அதுவும் வந்து பேசப்பட்டுச்சு இல்லையா, திடீர்னு எல்லாரும் வந்து இவரை நோக்கி வரவும் அவர் தாமதப்படுத்தி அதை டிசைட் பண்றாரா, இல்ல அந்த யோசனை டைம் எடுத்துக்கணும்னு பண்றாங்களா, இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? ஏன்னா இது வந்து குதிரை பேரம் அப்படின்னு இப்போ எல்லாரும் வந்து தாவேக்காவை நோக்கி வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பேரம் தான் அப்பவும் பேசப்பட்டுச்சு. பதவி அப்படின்னு வரும்போது எல்லாரும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிச்சு எந்த பதவி சரியா இருக்கும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க அப்படின்ற அந்த கருத்துகளும் அதிகமா பார்க்க முடிஞ்சுது அந்த டைம்ல. கண்டிப்பா அவர் டிலே பண்ணதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னவா இருக்கும்னு நமக்கு தோணுதுன்னா, ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரி இங்க ஏதோ டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது, இது வந்து டிவிக்கே ஆட்சி அப்படின்றத நோக்கி மட்டும் போகாம வேற ஏதோ நடக்க போது, நம்ம அவசரப்பட வேணாம், நிதானம் காக்கலான்னு அவர் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க எல்லாம் இப்படி சொல்லும் போது யாரோ ஒருத்தர், ஒரு முக்கியமான ஒரு நபர் தலைமையில் இருக்கக்கூடியவங்க, எந்த கட்சி தலைமையில இருந்தோ வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட இவருக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு நட்பு அணுகுமுறை இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில அவர் சொல்றாரே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒன்னும் அவசரம் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் தரப்போறது நாளைக்கு காலைல நம்ம லெட்டர் கொடுக்க தான் போறோம். அவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, நமக்கு கடந்த காலங்களில் நம்ம தேர்தல் வெற்றிக்காக அவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து காங்கிரஸ் மாதிரி போயிட முடியாது, நாளைக்கு சூழல் மாறலாம், மறுபடியும் நம்ம அந்த கட்சியோட கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைலாம் வருங்கிறதுனால ஒரு கூட்டணி கட்சியின் தலைவராக இருந்தவர் ஒரு நிதானமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்காருன்னு நான் பாக்குறேன். அவர் கண்டிப்பா ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும். அது இந்த ரியாலிட்டியை புரிந்து கொள்ளாத ஒரு தலைவர் கிடையாது திருமா. அவருக்கு தெரியும் இந்த அரசியல் எப்படி போய் முடியும் அப்படின்னு. அதனால எனக்கு கிடைத்த தகவலே என்ன அப்படின்னா, அவர் எப்போ டிசைட் பண்ணிட்டார், இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்ச உடனே வந்து அவர் டிவிக்கே சப்போர்ட் பண்றாங்கிறத டிசைட் பண்ணிட்டார். அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாங்க. பதவி அப்படின்றத தாண்டி அது இங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம அதிமுக திமுக கூட ஒரு டிஸ்கஷன் போகுது, என்னதான் முடிவுக்கு வராங்கன்னு பாப்போமே அப்படின்றதுனாலதான் அந்த தாமதம் எடுத்திருப்பாரோன்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா சில பேர் வந்து அதை வேற மாதிரியும் சொல்றாங்க. சோ அதுக்கான ஒரு விஷயத்த அவரே கொஞ்சம் தெளிவுபடுத்தினாதான் வந்து சரியா இருக்கும். இப்ப தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல அவங்க இல்ல, பட் ஆனா தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ சி.வி. சண்முகம் அவர்களும் அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு லைம் லைட்ல இருக்கிறாரு. சி.வி. சண்முகமா இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்கள், இவங்க 3 பேருமே எஸ்.பி. வேலுமணி அவர்களை வந்து தலைமையா வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு அதிமுக வந்து சொல்றாங்க. எடப்பாடி அவர்களே இங்க மக்கள் மத்தியில ஒர்க் அவுட் ஆகல, எஸ்.பி. வேலுமணி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாரு அப்படின்ற மாதிரி எந்த வகையில நம்புறாங்க? அப்ப அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன? அவங்களுடைய நோக்கம் இப்போதைக்கு வந்து இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இந்த அரசாங்கத்திடமிருந்து எதையோ எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற இடம் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே நீங்க நல்லா பாருங்க, அமைச்சர்கள் பட்டியல் போடல, அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல எஸ்.பி. வேலுமணியோட இருக்கிறவங்க யாருன்னு பாருங்க. நீங்க அந்த பிரஸ் மீட்டே பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். டாக்டர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், காமராஜா இருக்கட்டும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள். அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? அமைச்சரவையில் இருந்து பழக்கப்பட்டவர்கள், அதிகாரத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்பவே அரசியல் சூழலை கணிக்க முடியல, அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியும். இவங்க எல்லாம் irrelevant ஆயிருவாங்க. அப்போ வந்து அவங்க அதை எதிர்பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்ப்போம்,
உள்ள போகணும். அதே நேரத்துல அவங்க ஏடிஎம்கே உடைக்கணும்னு நினைக்கல. ஏடிஎம்கேல அவங்க இப்ப சசிகலா வரணும், டிடிவி வரணும்லாம் சொல்றதை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிகார மையத்திலிருந்து விடுவிக்கப்படணும், இந்த கட்சி வந்து ஒரு 4-5 பேரால கண்ட்ரோல் பண்ணப்படணும். இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சி மன்ற குழுன்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் போர்டு மாதிரி ஒன்று வச்சு நிர்வாக குழு, அந்த மாதிரி வந்து ஒரு குழு தான் முடிவெடுக்கும், ஒரு தனிநபர் முடிவெடுக்க முடியாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ எடுக்கிறாங்க இல்லையா, பேரளவுக்கு தான் அவங்க பொதுக்குழு அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அது ஒற்றை நபர்கள் எடுக்கிற முடிவு தான். ஒரு தீர்மானம் போட்டுருவாங்க, நாங்க அதிகாரத்தெல்லாம் அவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு சிங்கிள் டிசிஷனா இருந்தாலும் அவங்க வந்து கலந்து பேசி தான் முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி அதிமுகவை கொண்டு போறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா இதுல யாருக்குமே வந்து அது ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது பெருசா கிடையாது. ஒரு குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்து இத்தனை வருஷம் ஒரு கட்சியை வழி நடத்தினதுனால அவருக்கு அது ஓரளவுக்கு இருக்கு. பட் நீங்க இதுல இருக்கிற எல்லாருமே சகாக்கள் தானே. எடப்பாடி பழனிசாமி தலைமையே இவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, இப்ப நாளைக்கு சி.வி. சண்முகம் வந்தா எஸ்பி வேலுமணி அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாரு, இல்ல விஜயபாஸ்கர் வந்தா எஸ்பி வேலுமணி ஏத்துக்க மாட்டாரு. இந்த முரண்பாடுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இனிமே எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சசிகலா இருக்காங்க, ஒருவேளை அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களான்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா அவங்களும் அவங்க கையில பார்ட்டியை எடுத்துப்பாங்கன்ற அச்சம் இருக்கலாம். டிடிவி தினகரனும் அப்படிதான், அவருக்குன்னு ஒரு ஆளுமே இருக்கு. அவர் கையில கட்சியை கொடுத்தானா இவங்க எல்லாம் சைட்லைன் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ யாருமே வந்து இதுல ஒருத்தர் வந்து காமனா ஒருத்தரை ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்ப பிரச்சனை அவங்களுக்கு அதுதான். பொதுவாக ஏடிஎம்கேவை சொல்லுவாங்க, அது வந்து ஒரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டி, அவங்களுக்கு எப்பவுமே வந்து அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் வேணும். பிம்ப அரசியல் அப்படின்றது அந்த பிம்பம் இல்லாம போனதுனால இப்ப அதை தேடுறாங்க அவங்க. அந்த பிம்பமா விஜய் இருக்காரு. இப்ப விஜய்க்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தரா இருக்காருன்னு சொல்லும் போது அந்த இடத்த நோக்கி அவங்க நகர்றாங்க. இவரையே கட்சியா ஏத்துப்பாங்க இல்ல இவர் கட்சியில சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு தோணல. பட் அதிமுக அப்படின்றது இனி வரப்போற நாட்கள்ல வந்து ஒரு கூட்டு தலைமையை மையமாக கொண்ட கட்சியா இருக்கும். ஒரு கலெக்டிவான ஒரு கட்சியை, ஒரு கலெக்டிவான டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி இடத்தில் எஸ்பி வேலுமணி அப்படின்னு கூட போக முடியாது. ஏன்னா அது வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா சமூகம் சார்ந்து பார்க்கும்போது ஏற்கனவே அங்க ஒரு விமர்சனம் இருக்கு, அது ஒரு சமூகத்தினுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு. இப்போ வேலுமணியே மீண்டும் தலைமை பொறுப்புக்கு போறாரு அப்படின்னா அந்த விமர்சனங்கள் அதிகமாகும். ஒரு கட்சியில வந்து அப்படியான விமர்சனங்கள் வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா அதுல எல்லாருமே இருப்பாங்க. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகங்களை சேர்ந்த எல்லா தலைவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. அதை நோக்கிதான் இது போகுதுன்னு. இந்த கூட்டணி அப்படின்னு வச்சா கூட ரெட்டலைக்குன்னு கிடைச்ச வாக்குன்னு அங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க பாட்டுக்கு விசிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கே கேள்விக்குறி ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இத்தனை நாட்கள் அரசியல் களத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு நிச்சயம் இருக்கும். ஆனா அது குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெட்டலைக்கு அப்படின்றது அது வந்து இத்தனை நாட்களா இத்தனை ஆண்டுகளா வந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம திமுக அதிமுகவை கம்பேர் பண்ணாலே இப்ப தாவேக்கான்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்க பெரும்பான்மையா 108 சீட் அப்படின்றது அவங்களே வந்துதான் வந்து வின் பண்ணிருக்காங்க, யாரோடையும் கூட்டணி வைக்காம. ஆனா இங்க திமுக அத்தனை கூட்டணி வச்சிருந்தாங்க, அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனா அதிமுக அவங்களுடைய செல்வாக்கே வந்து நிறைய இடங்கள்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு டஃப்பான ஒரு இடங்கள்லயும் அவங்க இவ்வளவு சீட்ஸ் வின் பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய எல்லா கலெக்டிவான அந்த லீடர்ஸ் எல்லாரும் வந்து சேரும் பொழுது அதிமுக நிச்சயம் திமுகக்கே ஒரு டஃப் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சசிகலா அவர்களா இருக்கட்டும், டிடிவி அவர்கள், இதே மாதிரி இப்ப எடப்பாடி அவரோட அந்த மாதிரி எல்லா தலைவர்களும் யாரெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் இப்ப திமுக போயிருக்காரு, அவர் வெற்றி பெற்றிருக்காரு. உதயசூரியன்ல நின்னா கூட அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அப்படின்றப்போ அவர் அந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேரும்போது அதிமுக வந்து நிச்சயமா வந்து ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்காங்க. அந்த பிம்பம் இல்லாதப்போ அந்த கட்சி எப்படி திணறுது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த சூழல்ல எம்ஜிஆர் அவர்களினுடைய வழித்தோன்றலா நானும் வரேன்னு சொல்றாங்க. சோ இங்கதான் அந்த சிக்கலே இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இத வந்து இன்னும் மக்கள் வந்து இந்த பிம்பமும் இல்லைன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சி அப்படின்றது ஒரு கேள்வியா தானே இருக்கு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா அப்படிதான் வந்து அதை பார்க்க தோணுது. நிச்சயமா ஸ்வேதா, நீங்க சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது, ஐடியாலஜின்றது எவ்வளவு முக்கியமானதுங்கிற அந்த டிஃபரன்ஸை வந்து இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சே நம்ம நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல நம்ம நடப்பு நிகழ்வுகள் குறித்து அனாலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். வீடியோவை முழுமையா நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஒப்பீனியன், கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.